குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம துலா ராசிக்கு புரட்டாசி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்குறோம். அப்போ புரட்டாசி மாதம் துலா ராசிக்கு கிரக அடைவில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவானும், 9ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவானும், 11ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் பகவானும், 12ல் புதனும் குரு சுக்கிர பகவானும் சூரிய பகவானும், அடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேது பகவான் அங்கே தான் இருக்காரு. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியாதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ ராசியாதிபதி ஒரு 12ஆம் இடத்துல நின்றாலே அங்கே ஒரு பிரச்சனை. எப்படின்னா, நீங்கள் அடுத்த லெவலுக்கு ஒரு முயற்சின்னு ஒன்று பண்ணீங்கன்னா அது லேட்டாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம். பாருங்கள், அந்த முயற்சி ஸ்தானாதிபதி 8ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் இல்லை பல டைம் முயற்சி மட்டும் பண்ணித்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. அப்போ உங்கள் ராசியாதிபதி உங்கள் 12 இருக்கும்போது இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறது மிக கடுமையாக பண்ணக்கூடிய மாதமாக இருக்குது. பாருங்க, உங்கள் ராசிக்கு சனி பகவான் இது 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்த பார்க்கும்போது அதில் வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆனால் ஒரு டைம்ங்கிறது 2 டைம்ல 3 டைம் அதிகமாக முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான அதிபதியை செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் 2-7க்கு உண்டான அதிபதி 9ல் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இது எப்பவுமே பூர்வீக இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாலும், பூர்வீக இடத்துல ஏதாவது பூமியில் பொருள் ஏதாவது வளைஞ்சாலும் நல்லபடியாக வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதே பாருங்க, பூர்வீக இடம் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. எப்போ போய் பேசினா ரெடி ஆகும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் பேசினா ரெடி ஆகும். ஏன்னா அந்த சனி பகவான் அங்கே வக்ரமாக இருக்காரு. அந்த வக்ரம் ஆகும்போது சுப பலனை 2ஆம் இடத்துக்கு பர்ஃபெக்டாக கொடுக்க போகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்பந்தமான என்ன முயற்சி எடுத்தாலும் அது மேலும் மேலும் வளரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் ஏதாவது பேசினாலும், இது வரைக்கும் பங்கு பிரச்சனை இருக்குதுங்க, அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, அண்ணன் தங்கச்சி பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பேசினா சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு 2-7க்கு உண்டான அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. பாருங்க, பூர்வீக ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரமாக இருக்கும்போது அங்கே சுப பலன் மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, அந்த 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்றுச்சுனாலே அந்த பூர்வீக ஸ்தானம் தான். அந்த பூர்வீக ஸ்தானத்துலேருந்து அந்த சைடு அப்படி மீன ராசிக்கு அந்த சனி பகவான் போகிறதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன பூர்வீகம் வரோன்னு நினைக்குமோ அது பர்ஃபெக்டாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பாருங்கள், அந்த பூர்வீக ஸ்தானத்தில் அங்கே வக்ரமாகும் போது பாருங்கள், அதில் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு எனக்கு அமைப்பு இருக்குதுங்க, அதில் பெரிய இன்வெஸ்ட் பண்ணணும்னு அமைப்பு இருக்குதுங்க. அதில் பண்ணினீங்கன்னா இந்த வக்ரமான காலத்தில் சுப பலன் கிடைச்சி கம்பல்சரி மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பாக இருக்குது. பாருங்கள், அந்த குழந்தையை குறிக்கிற ஸ்தானம் 5ஆம் இடமே. பாருங்கள், திருமணமாகி 5 வருஷம் 3 வருஷம் 7 வருஷமாக குழந்தை இல்லைனாலும் கூட அந்த குழந்தை ஸ்தானங்கிறது சனி பகவான் 5ல் வக்ரமாகும் போது குழந்தை பேருக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், உங்கள் 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடகராசி. அந்த கடக ராசியாதிபதியே உங்களுக்கு பிறப்பு புரட்டாசி மாதம் ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்போது இந்த 10ஆம் இடத்து அதிபதியும் 5ல், 5ஆம் இடத்து அதிபதியும் 5ல் இருக்கும்போது மிக சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது. அப்போது நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயம் மேலும் மேலும் வளர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் எப்படா குறையும்னு ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க. எப்போத்தான் குறையுமே, நம்ம கடனே குறையாதா, கண்ணுக்கு தெரியாமல் கடன் பெருசாகிட்டே இருக்குது, இது எப்பெல்லாம் குறையணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா கடன் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் பெருசாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது எப்போ தான் ரெடி ஆகும் அப்படின்னா அந்த குரு பகவான் உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த ராசியாதிபதி 12லேருந்து இந்த சைடு உங்கள் ராசியில் நிற்கும் போது கம்பல்சரி கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது லாபம் அப்படிங்கிறது 100% வரணும். அந்த லாப ஸ்தானாதிபதியே உங்கள் ஜாதகத்தில் மறைஞ்சிட்டாரு. அப்போ லாபம் அப்படிங்கிறது இந்த மாதம் தக்கி
முக்கி தான் நீங்கள் வந்து ரொம்ப முன்னேறக்கான காலகட்டமாக இருக்க போகுது. லாபம் மட்டும் குறையுதான். நீங்கள் புதுசாக எந்த விஷயத்தையும் புதுசாக பண்ணாதீங்க இந்த மாதம். இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பலன் அப்படிங்கிறது சுப பலன் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே பெரிய பலனாக இருக்கும். மாதிரி அந்த கடனை குடிக்க ஸ்தானாதிபதி 8ல் இருக்கார். அப்போ அந்த 8 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் நினைச்சுன்னா கண்ணுக்கு தெரியாமல் பெருசாக இருக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதுலேயும் நீங்கள் கடன் அப்படிங்கிறது இந்த மாதம் எதுவும் வாங்காமல் இருக்கிறது சிறப்பான அமைப்பு. பாருங்க, இது வரைக்கும் கல்யாணம் ஆகவே இல்லை, எப்பத்தான் கல்யாணம் ஆகும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் பர்ஃபெக்டாக கல்யாணம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் சுப நிகழ்ச்சி நடக்காட்டியும் கூட இவங்க தான் மாப்பிள்ளை, இவங்க தான் பொண்ணு அப்படின்னு ஃபிக்ஸாக இருக்கான காலகட்டமாக இருக்கு. ஏன் அப்படின்னு பாருங்க, இந்த 2 7க்கு உண்டான அதிபதி 9ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்திலேயே நிற்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பத்தில். அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக வருங்காலத்தில் இருக்கும் போது வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் பொண்ணு இவங்க தான், மாப்பிள்ளை இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ண காலகட்டம் நல்லபடியாக வரப்போகுது. இதில் பாருங்கள், குடும்பஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 9ல் இருக்கிறார். அப்போ நினைச்சா மாதிரி கணவன் பாருங்கள், அந்த நினைச்சா மாதிரி வாழக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு 9ஆம் இடத்துல. அப்போ கணவன் வேலைக்கு போன கணவனாக வருவாங்க, சொத்தோட கணவனாக வருவாங்க, பாக்கியத்தோட கணவனாக வருவாங்க, ஒரு மணவன் வந்தவர்கள் மனைவி வந்தவர்கள் நிம்மதியான வாழக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டமாக இருக்க போது. பாருங்க, அந்த கணவன் அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் அங்கே ராகு நட்சத்திரம் நிற்கும் போது நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கல, கணவனை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா கணவன் மூலிமா ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதில் மிக சிறந்த காலகட்டத்தில் கவனமாக எடுத்துக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, வெளிநாட்டில் போகணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. அந்த வெளிநாடு எப்போத்தான் போவீங்க அப்படின்னா அந்த வருமானத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி உங்களுக்கு காற்று ராசியில் இருக்கார் பார்த்தீங்களா, அப்போ கம்பல்சரி போயிடுவீங்க. அப்போ காற்று ராசியில் செவ்வாய் பகவான் அங்கே ராகு நட்சத்திரம் நிற்கும் போது வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கிறக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய அந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பாருங்கள், அந்த உள்ளூர்லேயும் மட்டும் இல்லாமல் வெளியூரில் என்ன பண்ணாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்கள், 3 வருஷமாக எனக்கு என்ன விஷயம் வரலன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்திக்க. அப்போ உள்ளூரில் எதுவும் பெருசாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த அமைப்பு இந்த புரட்டாசி மாதம் இல்லை. இதில் மட்டும் பார்த்துக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா வக்கரமாக இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் தொந்தரவு கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதில் பாருங்கள், அப்பாவோட உடல்நிலையும் நீங்கள் கவனமாக எடுத்து பார்க்கலீங்கன்னா அவரும் அங்கே தொந்தரவு கொடுக்குற காலகட்டமாக இருக்குது. நீங்கள் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக போகணும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது அங்கே வக்கரமாகிறார். 4ஆம் அதிபதி வக்கரம், உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி லக்னாதிபதி ராசியாதிபதியும் வக்கரமாகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் தூர தேச பயணம் அப்படிங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. பாருங்கள், உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது திருநள்ளாறு சென்று வந்தீங்கன்னா மிக சிறப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது பாருங்கள், அந்த சந்திராஷ்டம காலத்துலேயும் கூட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஒரு பிரச்சனையை தொட்டுட்டீங்க அப்படின்னா அது 3 வருஷம் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம். பாருங்கள், நீங்கள் நியாயமாக தான் இருப்பீங்க, ஆனால் அங்கே பிரச்சனை அப்படின்னு தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் கவனமாக இல்லைன்னா நீங்கள் துளாராசிக்காரர் வரக்கூடிய புரட்டாசி மாதம் சின்ன சின்ன மன சஞ்சலத்தை நிறைய அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் துளாராசிக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு நட்பணம் இல்லை. நீங்கள் புதுசாக எதையும் செய்யாமல் இருந்தாலே மிக சிறந்த யோகமே. அதை மட்டும் நல்லபடியாக கவனமாக செய்யுங்க. பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறது மிக நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகஸ்தானாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறது 12 மறைவு, அது கேதுவான் இப்படி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் முயற்சி ஸ்தானாதிபதி 8 இருக்கிறாரு. அப்போ லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே கண்ணியில் வந்துடுவார். கண்ணியில் வந்து லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு கேதுபான் கொடுக்கறதுனால அதுவும் உங்களுக்கு பலம் கம்மியாகவே இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெருசாக எதுவும் செய்யாமல் இருந்தாலே மிக பெருந்த யோகத்தை அமைக்க போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இது வந்து உங்களோட சுயஜாதத்தில் அந்த சூரிய பகவான் எங்கே இருக்கிறார், சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார், சுகஸ்தானாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செயல்படுறது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா முழு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு என்ன முறை எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறதுக்கு கூட தயாராக இருக்கிறோம். நீங்கள் எதாவது கொடுத்தீங்கன்னா நாங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினா கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.